Praise the Lord. எனக்கு பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க சுகமாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவனுடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கிறது. Praise the Lord. நல்ல சுகமா இருப்பீங்க. பைபிள் சொல்கிறது, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம், யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, பாதுகாப்புக்காக நிறைய காரியங்களை நாம் இன்னைக்கு செய்கிறோம். நிறைய உடற்பயிற்சிகள், உணவுல கட்டுப்பாடு, நல்ல எத்தனையோ காரியங்கள்ல நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டு இந்த பாதுகாப்பு, இந்த உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்புக்கான முயற்சிகள், குடும்பத்தை பாதுகாக்கணும். என்ன செய்யறோம்? நல்ல கொஞ்சம் பொருளாதாரம், பணம் எல்லாம் இருந்ததுன்னா பாதுகாப்பா இருக்கலாம். இன்னைக்கு பயணங்கள்ல பாதுகாப்பு, சீட் பெல்ட் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா? அதே போல கார்ல போகும் பொழுது நமக்கு ஏர் பேக் அப்படின்னு எல்லா இடமும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்திருந்தும் கூட அநேக நேரங்கள்ல நம்ம முயற்சிகள் தோற்று போய் விடுகிறது. என்னங்க நல்லா தானங்க இருந்தாரு, என்னங்க ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் கைகூடாம போயிட்டு. என்னங்க பிள்ளைங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு, என்ன ஆச்சு? ஐயோ அதை எங்க கேட்குறீங்க? அந்த பையனும் பொண்ணும் என்னமெல்லாம பண்றாங்க, ஊதாரியா இருக்கிறாங்க. இப்படி அழுகிறவர்கள் நிறைய பேர். இல்லைங்க, பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்பான வாகனத்துல தானே போனாங்க, அது பாதுகாப்பான வாகனம் தாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல, இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகல அப்படின்னு விபத்துக்கள்ல எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புல இல்லைங்க, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை பாதுகாத்தா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும். உங்க பிள்ளைங்க, உங்க சோர்ஸ், உங்களுடைய பயணம் எல்லாமே பாதுகாக்க முடியும். அதனால நான் மீண்டும் அந்த வார்த்தையை கவனிங்க, யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. நல்லா கவனிப்பீங்க நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, நான் ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னையோ என் குடும்பத்தையோ பாதுகாக்க முடியாது, என்னால முடிந்ததை நான் செய்யலாம், ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை பாதுகாப்பார். நம்புறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமது பெயர் இயேசு என்கிற உம்முடைய நாமத்தினால் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஜெபிப்போம். அப்பா, நீரே எங்களை பாதுகாப்பவர். உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இப்போது இந்த குடும்பத்தில் இறங்கி வரட்டும். இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே தீங்கு, தீமை, பொல்லாப்பு, வாதை எல்லாவற்றிற்கும் விலக்கி இவர்களை பாதுகாத்தருளும். இவருடைய தொழில் முயற்சிகள், வருமானங்கள், இவைகளுக்கு விரோதமாக செயலாற்றுகிற அந்தகார சக்திகள், தீயோனின் எல்லா ஆக்கணைகளிலிருந்தும் இவர்களை நீர் விடுவித்தருளும். உம்முடைய கரம் இவர்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 20:1, யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.